உங்கள் சுசை இடம் ஆரோக்கிய வெண்பன்றி பண்ணை கொம்மேடு. இது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் தூய்மை பண்ணி முடிஞ்சிச்சு. நல்லா சுத்தமாக இருக்குது பண்ணை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் க்ளீன் பண்ணுறோம் நம்ம. இது ஒரு தாய் பண்ணி. இது அடுத்து 2 வாரம் குட்டி போகுது. இந்த பண்ணிங்கெல்லாம் சேல்ஸுக்காக வச்சுருக்கோம், கறிக்காக. ஒன்று 40 கிலோ வருது. யாராவது சேல்ஸுக்கு கிலோ 220 ரூபா தேவைப்படுச்சுன்னா தருவோம். குட்டிங்க பாருங்கள், இந்த பண்ணி லாஸ்ட் இது போட்டிருக்கு, 6 குட்டி போட்டிருக்கு. 6 குட்டி நல்லா பால் கொடுக்குது, நல்லா குடிச்சிட்ருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். 6 விற்பனை தான் வச்சுருக்கோம். யாருக்காவது குட்டி வேணும்னு தேவைப்படுச்சுனாக்கா இது 6 ப்ளஸ் இன்னொரு 5 இருக்குது, 11 குட்டி தேவைப்படுச்சுன்னா என் நம்பரை தொடர்பு கொள்வாங்க. இதுவும் கறி பண்ணி தான். நம்ம கரிநாள் ஜனவரி கரிநாளுங்க வச்சுருக்கோம். அது 50 கிலோ. இது அந்த 5 குட்டிங்க, இந்த 5 குட்டிங்க ப்ளஸ் அந்த ஒரு 6 குட்டிங்க, 11 குட்டிங்களும் சேல்ஸில் வச்சுருக்கேன். 6 நல்லா பால் குடிச்சிட்ருக்கு. நல்லா தாய் பண்ணி தான். இந்த தாய் பண்ணிங்களையும் விற்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். யாருக்காவது தேவைன்னாக்கா என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மீதி இருக்கிற பண்ணையை கொஞ்சம் நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே கறி பண்ணிங்க தான். இது அடுத்து குட்டி போட போகிற தாய் பண்ணி. இது ஏற்கனவே 4 குட்டி போட்டுச்சு. இதுவும் அடுத்து குட்டி போட போகிற தாய் பண்ணி. இது ஒரு 6 குட்டி போட்டுச்சு. இது கெடா. இது அடுத்து நம்ம பண்ணையில் குட்டி போட போகிற தாய் பண்ணி. மடி இறங்கியிருக்கு, பார்க்கலாம். இது நல்ல தாய் பண்ணி தான். ஒரு 6-7 குட்டி போடும். உங்களுக்கு குட்டி எதாவது தேவைப்படுது, கறி பண்ணிங்க எதாவது தேவைப்படுதுன்னா என் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, குட்டிங்க இருக்கா, எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. இருந்த குட்டிங்க எல்லாத்தையும் 4500 கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது குட்டி தேவைப்படுச்சுன்னா முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிங்கனாக்கா நான் உங்களுக்கு குட்டி ரெடி பண்ணி தருவேன். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.